எழும்பூர் மாவட்ட செயலாளர் IPL நாயகன் இரா ஐயனார் அவர்கள். மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம். தம்பி திமுக தம்பி பார்த்து சிரிச்சுன்னு போறாரு. அறிமுக கூட்டம். எங்கள் வேட்பாளர் உங்களிடம் யாரும் வராத முன்பு முன்கூட்டியே முதல் ஆளாக உங்களிடத்தில் வந்துவிட்டார். 2019 உங்கள் வீடு தேடி இந்த தெருக்களில் வந்தார். அன்பு உறவுகளே, 2019 நாங்கள் வேட்பாளராக வந்தபோது தயாநிதி மாறன் தெரியும், முரசொலி மாறன் தெரியும். புதியதாக ஒரு கட்சி ஒன்று உருவாக்கப்பட்டது. உலகம் முழுக்க தெரிந்த ஒரு பிரபல சினிமா நடிகர், உலக நாயகன் என்று நம் எல்லோராலும் போற்றப்படுகின்ற, சினிமாவில் அவரை மிஞ்சிய ஆள் இல்லை என்கின்ற ஒரு சினிமாக்காரராக எந்த ஒரு மக்கள் போராட்டத்திற்கும் போராடாமல், எந்த ஒரு மக்கள் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் நேராக ஒரு புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். மக்கள் நீதி மையம் என்ற பெயரை சூட்டினார். டார்ச் லைட் என்ற சின்னத்தில் எங்களை போலவே 2019 அவர்கள் தனியாக நின்றார்கள். இந்த தொகுதியில் கமலா நாசர் அவர்கள், நடிகர் நாசர் அவர்கள் மனைவி நின்றார்கள். அவர்களும் வந்தார்கள். எங்களை விட நீங்கள் அவர்களுக்கு கூடுதல் வாக்கு கொடுப்பீர்கள், பரவாயில்லை. நம்மளை போலவே திராவிட அரசியல் உழைத்து ஐயா கமலஹாசன் வந்திருக்கிறார், நம்மளும் வந்திருக்கிறோம். மக்கள் யாரை விட ஏற்றுக்கொள்கிறார்களோ, மக்கள் எண்ணத்தில் யார் நல்லவர் என்று நினைத்து வாக்களிக்கின்றார்களோ வாக்களிக்கிட்டு என்று நாங்கள் வாழ்த்துக்கள் கூறி சென்றோம். அன்பு உறவுகளே, 5 வருடம் கூட முழுதாக முடியவில்லை. எந்த நம் நடிகர் தலைவராக மாறிவிட்டார். கமலஹாசன் அவர்கள் புது கட்சி தொடங்கிவிட்டார். ஏற்கனவே அவர் ரசிகர் மன்றத்தில் இருந்த திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்ல இருந்த எல்லா கட்சி எல்லா ரசிகர்களும் மக்கள் நீதி மையத்தில் போய் எல்லோரும் வேலை செய்தார்கள். நம்ம தலைவர் எப்படியாவது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார், ஒருபோதும் திராவிட அரசியலின் கூட்டணி வைக்க மாட்டார், எப்போதும் அவர் நமக்கானவர் இருப்பார், நம்மவராய் இருப்பார் என்று பொருட்களில் டார்ச் லைட் சுத்தினார்கள். ஒரு வார காலமாக மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர்கள் தாயை இழந்தது போல, தகப்பனை இழந்தது போல, கட்டிய மனைவி இழந்தது போல, பிள்ளைகள் இழந்தது போல, ஒரு வீடு எப்படி இரவு வீடாக இருக்குமோ அப்படி இருக்கின்றது மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர் வீடு. இவனை நம்பி போய் நம்ம 5 வருஷம் வீடு அடிச்சிட்டுமே, எந்த கட்சி பிடிக்கலன்னு சொல்லி வந்தோம், அந்த கட்சிக்கு ஒத்த சீட்டுக்கு போய் நம்மள போய் அறிவாலய வாசல்ல நிப்பாட்டினானே என்று கூடி ஒழுகி இருக்கிறார்கள். 14 ஆண்டு காலமாய் எந்த எண்ணத்தோடு நாங்கள் எங்கள் சீமானோடு நாங்கள் பயணித்தோமோ அதே பாதையிலே இப்போதும் சொல்லுகிறார். அடுத்த தேர்தல் நாங்கள் தனித்துதான், ஒருபோதும் எவருடன் கூட்டணி வைக்கமாறு என்று சத்தியமிட்டு சொல்கிறார். கமல் பண்ண அந்த வேலையை ஒருபோதும் எங்கள் அண்ணன் பண்ணல. எங்கள் அந்த நிலைக்கு தள்ளாமல் எங்கள் அண்ணன் சீமான் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இதுக்காக தான் நாங்கள் தனித்து நிற்கின்றோம். யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும்? யாருடன் கூட்டணி வச்சுன்னா 2 சீட்டு 3 சீட்டு எடப்பாடியிட நான் வச்சா 4 சீட்டு கொடுப்பாங்க. 4 சீட்டை வாங்கி நம்ம என்ன பண்ணோம்? அவனுக்கு நாயா இருக்கணும், அவன் பண்ற தவறையெல்லாம் தட்டி கேட்க கூடாது, அவன் பண்ற அயோக்கியத்தன்றது நம்ம ஜால்ரா அடிக்கணும். அப்படி ஜால்ரா அடிக்காத ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருந்தால் அது நான் தமிழ் கட்சி மட்டும்தான். மீதி எல்லாம் ஜால்ரா அடிக்கிற கட்சி தான். இங்க ஒருத்த ஏஞ்சி வாங்குறீங்க. தயாநிதி மாறன் எம்பி இந்த கூட்டம் போட்ட இடத்துல வெள்ளத்துல கப்பல் போச்சு, போட்டு போச்சு. இருக்கிற இந்த இடத்துல ஒரே ஒரு திமுக அடிப்படை உறுப்பினர் எம்பி வரல, எம்எல்ஏ வரல, கவுன்சிலர் வரல. நான் ஆட்சி இறங்கி வந்து என் மக்களுக்கு, என் கட்சிக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு என் சொந்த காசுல கொடுத்து ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரே ஒரு கட்சிக்காரன் வந்திருப்பாடா. அப்புறம் தயாநிதி மாறன் பேச பரந்தாமன் பேசுற. இப்போது உங்க வீடு தேடி வருவார்கள். நம்ம கட்சி, நம்ம ஆளு பார்த்து போட்டு வீட்டுக்கு காசு வந்துடும், இந்த உறவு வந்துடும், நீங்க காசு வாங்கி போடுங்க. வெள்ளம் இன்றைக்கு வரல, வெள்ளம் இந்த ஏரியா புதுசா பார்க்கல. இதுக்கு முன்னாடி தயாநிதி மாறன் எம்பியா இருந்தாரு, அவங்க அப்பன் போன் வரை எம்பியா இருந்தாரு. 1991 இருந்து 2024 வரை 5 வருடம் மட்டும்தான் SR விஜயகுமார் அதிமுக இருந்தா. அவன் யாருன்னே தெரியாது. நீ யாரா முன்னாடி எம்பினா பேர் விட தெரியாது. அந்த லட்சத்துல அவன் இருந்தா. இந்த வாட்டி இவங்க நின்னானுங்களே, இவனுக்கு அப்ப உலக கோடீஸ்வர பட்டியலாச்சு. இவனுக்கு வீட்டு பணத்துல இருந்து கொஞ்சோண்டு 1% எடுத்துட்டு வந்தா கூட இந்த மத்திய சென்னை மக்களுக்கு அன்றைய வெள்ளத்தில் அன்றைய தேவையான மெழுகுவர்த்தி பால் தண்ணியை கொடுத்திருக்கலாம்.
உங்கள் வெள்ளத்தில் தவிக்க விட்டு நீங்கள் சாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஓடி வராத உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் இப்போது வருவான், மேல தாளத்தோடு வருவான். நீங்கள் தான் மேல பூவாரி போட போறீங்க. நீங்க செருப்படுத்து அடிச்சு அனுப்பணும். வெள்ளத்துல வராத நீ இப்ப என்ன மயிலப்படுறது வரடான்னு கேட்கணும். அதுதான் உண்மையான உணர்வு. ஏன் ஆபத்தில் காப்பாற்ற வராத நீ இப்ப என்ன பொருள் கேட்கணும். திமுக இருக்கானுங்கல்ல, அவங்களுக்கு மோடி மட்டும்தான். ஒரு குழந்தை சாப்பிடுறதுன்னா அங்க பாரு பேய் பாரு, இங்க பாரு பூச்சாண்டி பாரு, இங்க பாரு பிம்பம் பாரு, ஊட்டு ஊட்டு ஊட்டு. இப்போ அவன் என்னன்னா மோடி வந்துறார் மோடி வந்துறார் மோடி வந்துறார் மோடி வந்துறார். இவங்களுக்கு மோடி வேற சாப்பே இல்ல. மோடி இந்த மண்ணில் இருந்து இந்த அரசு தலைவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும். பாஜக இந்த மண்ணுக்கு மக்களுக்கு மனிதனுக்கான எதிரான கட்சி. அதில் நாங்கள் ஒருபோதும் சமரசம் அடையவில்லை. திமுக நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வருஷமா 5 வருஷமா தயாநிதி மாறன் எம்பியா இருந்தாரு. இவ்வளவு இந்த தொகுதிக்கான நிதி திட்டம், இந்த நிதியை நான் 1000 விளக்குல இத்தனை லட்சம் செலவு பண்ண, நான் துறைமுகத்துல இத்தனை லட்சம் செலவு பண்ணேன். வெள்ளை அறிக்கையோடு வந்தானா தயாநிதி மாறனை கூப்பிட்டு பேசுங்க. இந்த 5 வருஷம் என் நிதியை என்னடா பண்ணேன்னு வெள்ளை அறிக்கையை கேட்கணும். அவன் வருவேன் ஒரு நேர்மையாக இருந்தா, அவங்க ஆத்தா ஒரு அப்பனுக்கு பெற்றிருந்தா தன்னோட தொகுதி நிதி பட்டியல மக்கள் கிட்ட கொடுத்து வரவு செலவு கணக்கு கொடுத்து நான் ஒத்த ரூபாய் ஊழல் செய்யறேன் ஓட்டு கேட்க வந்தாங்களா திமுக எல்லாம் மானஸ்தான் இல்ல. இவரே தான் வருவாரு. இந்த மானங்கட்ட பசங்களுக்கு நாங்களும் மானங்கட்டு போய் தான் ஓட்டு கேட்கணும் தான். இது சனநாயகம் அல்ல, இது உண்மையான அரசியல் அல்ல. அரசியலை நாம் தான் மாற்ற வேண்டும். நம் எல்லோரும் கட்சியில் பயணப்பட்டுட்டோம். நமக்கு கருணாநிதி பேச்சை கேட்டுட்டோம். பேச்சால் தான் நாம் விழுந்து நிற்கிறோம். எல்லோரும் நீங்கள் தெளிவடைய வேண்டும். கருணாநிதி என்பவர் நீங்கள் நினைக்கின்ற மாதிரி மகாபெரு குற்றம் இல்ல. இந்த மண்ணிலே நல்லாட்சி கொடுத்த ஒரு மாமனிதர் இருந்தால் என்றால் ஐயா காமராசர் கத்தன் இருந்த ஆட்சி காலத்தை தவிர வேறு எந்த ஆட்சியும் சொல்ல முடியாது. கருணாநிதி 500 கோடி பெறினா, ஜெயலலிதா 1000 கோடி பெருனாங்க. 2 பேரும் மேலே ஊழல் குற்றச்சாட்டு, ஊழல்வாதிகள். கருணாநிதி இலங்கையிலே ஈழத்திலே என் லட்சம் மக்கள், என் தொப்புகுடி மக்கள் லட்சம் பேர் கொன்ன போது கூட தன் மகள் கனிமொழிக்காக ஒத்த சீட்டுக்கு தள்ளு வண்டியில போய் சோனியா காந்தி காலில் நின்றவர்தான் இந்த கருணாநிதி. இவர்கள் எடப்பாடி சொல்றாங்க சசிகலா காலம் அந்த ஆளுனா முதுகு இருந்தது கால் இருந்து குனிஞ்சான். நீ வீல் வண்டியில போய் சோனியா காந்தி காலை பிடிச்ச இந்த அயோக்கியர்களுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்க. அதிமுக ஒரு நீங்க வாய்ப்பை கொடுத்துட்டீங்க, திமுக ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க. எங்களை போல வந்தார்ல மக்கள் நீதி மையத்துக்கும் எங்களை விட அதிகமா நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? திரும்பி மக்கள் நீதி அண்ணன் தான் இருக்காங்களா? இப்ப அங்க டாக்ஸ் ரேட்டை பிடிப்பாங்களா, வட்டி பேட்டை பிடிப்பாங்களா, உதயசூரனை பிடிப்பாங்களா? ஏற்கனவே அவங்க திமுக தான் இருந்தாங்க, இப்ப திரும்பி திமுக போயிட்டாங்க. அவங்க கட்சியில் இருந்த அண்ணன் மகேந்திரன் முன்னாடி போயிட்டாரு, இவங்க பின்னாடி போயிட்டாங்க. இது போலதான் இருக்கு இந்த அரசியல். இந்த மண்ணில் நாம் தமிழ் கட்சிக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் நாம் தமிழ் கட்சிக்கு பின்னாடி தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் மெல்ல மெல்ல சரிந்து சரிந்து விழுந்து போகின்றது. தமிழகத்தில் ஒரே ஒரு கட்சி தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சீமானின் சின்னம் என்ன, சீமானின் சின்னம் என்ன, போகிறன் வருகிறன் எல்லாம் போன போட்டு கேட்கிறாங்க. படிக்காதவங்க நாங்க ஒரு இடத்துல போஸ்டர் கட்டுறோம். அந்த அம்மா இங்க இருக்கும் தான் எப்ப சின்ன என்னதான் ஆச்சு. மக்கள் சீமானை தேட ஆரம்பித்து விட்டார்கள். சீமானின் என்ன சின்னம் என்று கேள்வி எழுப்பி விட்டார்கள். இந்த முறை நீங்கள் உங்களுக்கான வேட்பாளர் எளிய மகன் உங்கள் வீட்டு பிள்ளை டாக்டர், படிச்ச டாக்டர், நான் டாக்டர் தொழிலை பார்க்கலாம். ஆனா டாக்டரா இருந்தாலும் இந்த மக்களுக்காக மண்ணுக்காக உங்களுக்காக போராடி உழைக்கின்ற ஒரு மனிதன் தன் மருத்துவமனையிலே காசு இல்லைன்னா இலவச மருத்துவத்தை பார்க்கிற எங்கள் மருத்துவர் எங்க? நீ என்னதான் வெள்ளத்துல செத்தாலும் நான் ஏன்டா உன்னை பார்க்கணும்னு வீட்டுல தூய் நிற்கிற தயாநிதி மாறன் எங்க? உங்களுக்கு விரல் இருக்குல்ல, உங்கள் விரல் சொன்னீங்க. நீ என்னதான் பேசுப்பா, என் விரல் போய் சூரியன் ரொம்ப தொடும். நீ என்னதான் பேசுப்பா, என் விரல் ரெட்டரையை ரொம்ப தொடும். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை வச்சிருக்கிறோம், ஒரு பொம்பளை குழந்தை வச்சிருக்கிறோம், ஒரு அயோக்கியனுங்க 4 பேர் கூட்டா சேர்ந்து பாலியல் தொலை பண்ணி அந்த குழந்தைய கொண்டு நிறுத்தி போட்டானுங்க. போட்டவன் எவனா இருக்கட்டும், அவன் சூரியன் சின்னத்துல போடுன்றான். அப்ப நீ போடுவியா? நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. திமுக நல்ல கட்சி. இப்ப எடப்பாடி இல்ல, எடப்பாடி
அடுத்த கட்சி இல்ல, அதனால நம்மளுக்கு ஸ்டாலின் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் நயன்தாரா கூட பாட்டு பாடிட்டு உதயண்ணா வந்திருக்காரு. அதுக்கப்புறம் வெளிநாட்டுல என்னென்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்பநிதி வருவாரு. இந்த குடும்பத்தை விட்டா இந்த நாட்டை காப்பாத்துன்ற ஆள் இல்லைன்ற இந்த நம்மளுக்கு அடிப்படை புத்தி இருக்குங்களா, இந்த புத்தி தான் நம்மளை இந்த இடத்துல நிக்க வச்சிருக்கு, வெள்ளத்துல மூழ்க வச்சிருக்கு. இந்த வெள்ளத்துக்கு மழை வந்ததுக்கான முதல் காரணமே இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டும்தான். ஏன்னா ஸ்டாலின் தான் சென்னை மாநகர மேயராக இருந்து தமிழ்நாட்டின் முதல்வராக ஆனவர். அவர் மேயராக இருந்த காலத்திலேயே சென்னையில் வெள்ளம் வராமல் பார்த்துக்கொண்டு சொன்னாரு, சிங்கார சென்னையை மாற்றுவனா சொன்னாரு. அப்பவே இந்த மழைநீர் வடிகால் வாரியத்தை நான் கொண்டு வந்து தீர்வேன் என்று சொல்லி அதற்காக நிதியை ஒதுக்கி வாயில போட்டுக்கணும் போயிட்டாரு. இப்போது முதலமைச்சர் இருந்த போதும் 4000 கோடியை ஒதுக்குனாங்க. 4000 கோடி எங்கடான்னு கேட்டா அது எடப்பாடி பண்ண தப்பு, எங்களை கேட்காதீங்கன்னு கடந்து போறீங்க. உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்புனா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர கேள்வி கேட்கிற மேலே நீங்க 10 கேள்வி கேட்கறதுனா நீங்க விட்டத புலிகராக முடியாது. வருகின்ற தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற வேட்பாளராக இருக்க வேண்டும். இங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க அண்ணன் பரந்தாமன் எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த இடத்துல பாத்துறீங்க? பரந்தாமனை போய் அண்ணன் ஏன் நீங்க வரமாட்டீங்க, மக்கள்கிட்ட ஏன் பேச மாட்டேன்றீங்க, எதுக்காக நீங்க தொகுதி மக்களை ஓட்டு வாங்கிட்டு நீங்க ஆபீஸ் சொல்லி இருக்கிறீங்க, யூடியூப்லயும் மீடியாக்களுமே பேட்டி தரீங்க, ஏன் வரலன்னு கேட்டா, தம்பி எங்க மாவட்ட செயலாளர் என்ன தொகுதிக்கு போக கூடாதுன்னு சொல்றாரு. நான் தொகுதிக்கு போனா என் கட்சிக்காரர்களை வச்சு என்ன விரட்ட பாக்குறாரு, என்னால் வேலை செய்ய முடியலன்னு சொன்னாரு. இந்த மாநகர பொறுப்புக்கு நீ ஏன் எம்எல்ஏ இருக்கிற, ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமே, இன்னொரு இடைத்தேர்தல் இருக்குமே, நீயே சொல்லிடு. என் மாவட்ட செயலாளர் என்ன வேலை செய்ய விடல, என் எழும்பூர் தொகுதி மக்களுக்கு என்னால் சட்டமன்ற உறுப்பினர் எந்த வேலையும் கிழிக்க முடியல, ஒரு மயிலும் புடுங்க முடியல, இது எனக்கு தேவையில்லாத வெட்டி வேலை, இது தேவையில்லாத வெட்டி சேரு, இந்த சேர் எதுக்குன்னு மானம் உள்ளவர் ராஜினாமா பண்ணிட்டு போடாண்டு போனோம். உனக்கு கட்சியும் வேணும், பொறுப்பு வேணும், மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க. இப்ப செய்வாங்க பாருங்க. இப்ப நாங்க பேசணும்ல, ரேட் ஏறிட்டு இருக்கோம். 200 ரூபாய் கொடுக்க பிக்ஸ் ஆயிருப்பான், இப்ப 500 ரூபாய்க்கு பிக்ஸ் ஆகிருப்பான். இப்ப என் தம்பி ஒருத்தர் வரான் 1000 ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அடுத்த இன்னொரு தம்பி ஒருத்தர் 2000 ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணிட்டு போயின்னு இருப்பான். அப்போ இருக்கிற மக்கள், என்ன தினமும் பார்க்கிற மக்கள், நான் இங்க எளிய பிள்ளையா உங்களோட கடந்து நிக்கிறதா? நான் கட்சி எதிர்ப்பின் தவிர எங்கள் அண்ணன்களை திட்டல. எங்க அண்ணன்கள் எவ்வளவு புத்தடிகளாக இங்க இந்த திராவிட ஆட்சியில திமுக ஆட்சியில வேலை செய்யறாங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். காலங்காலமாக திமுக வேலை செஞ்சவன் இன்னும் ஒரு பொறுப்பு வாங்க முடியல. ஆனால் சேகர் பாபுக்கு கதவை திறந்த விட்டா நீ மாவட்ட பிரதிநிதியா ஆகிவிடலாம். இதுதான் திராவிட மாடல் அரசு சனாதனமா? உங்க ஊர் மனசு தெரியும். இருந்தாலும் வெற்றி தீர்த்துக்கிறதுல என்னதான் இருந்தாலும் பச்சை தண்ணி குடிச்சாலும் வீட்டுல பச்சை தண்ணி குடிச்சாலும் பால் பாயசம் குடிச்சிட்டு வந்து சொல்லுவாங்க பாரு. அது போல உங்க வெற்றி பெருமையை தூக்கி எறிந்து நீங்கள் உங்க கட்சியை கடந்து வைத்து இந்த தொகுதி நம்ம வாழ்ற பூமி, இதுக்கப்புறம் இந்த இடத்த சீர் செய்யணும், நம்ம மக்கள் நம்ம பேரம்பேத்தி எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் இந்த இடத்துல நல்லா வாழணும், இங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார பள்ளிகள்லாம் சீரமைக்கப்படணும், இந்த மக்களுக்காக இங்க இருக்கிற இளைய தலைமுறை எந்த ஒரு போத அடிப்படையில் மாறாமல் இருக்க இரவு பாடசாலை கட்டணும் அப்படின்னு உருவாக்கி நல்ல திட்டங்களை கனவாக்கி வருகின்ற தேர்தலில் நீங்கள் வாக்களிக்க போகின்ற வேட்பாளர் உங்கள் மருத்துவர் கார்த்திகேயன். இனி இங்க இருக்கிற கூடுகின்ற மக்களின் கட்சி நாம் தமிழர் கட்சி. சீமானின் சின்னம் என்ன என்று இன்னும் ஓரிரு நாளில் உங்களை தேடி வந்து சேரும். வாய்ப்புக்கு நன்றி. நாம் தமிழர்.